வெல்கம் டு அவர் சேனல் ஆசப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ என்ஐசிஎல் அண்ட் யூஐஐசியோட ஏஓ போஸ்ட்டுக்கான லாஸ்ட் டேட், அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நெருங்கிடுச்சு. ஸோ அதோட ரிமைண்டர் தான் இந்த வீடியோ. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்ஸ், அதாவது இன்சூரன்ஸில் என்ஐசிஎல்னு சொல்லுவாங்க, அடுத்தது வந்து யூஐஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஐசிஎல்னா என்னென்னா நேஷனல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஸோ இந்த ரெண்டு இன்சூரன்ஸ்க்குரிய ஏஓ போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜான்வரி மந்த்தே. ஓகேங்களா? ஸோ இப்போ அது வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ஐசிஎல் ஏஓக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்ட் கேட்டகரியில் 130 வேகன்சிஸ், அதாவது ஓவரால் 130 வேகன்சிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் த கேட்டகரி, அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேட்டகரி வைஸாக வேகன்சிஸ் வந்து பிரியும். ஸோ அதே மாதிரி யூஐஐசி ஏஓக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஓவராலாக உங்களுக்கு 250 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி கேட்டகரி வைஸாக வேகன்சிஸ் வந்து ஸ்பிளிட் அப் ஆகும். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிகிரி வேணால் நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எனி டிகிரி, அதாவது அண்டர் கிராஜுவேட் டிகிரி என்ன வேணால் முடிச்சிருக்கலாம். ஸோ இது ரெண்டு எக்ஸாமுக்குமே அதுதான். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க தாராளமாக இந்த ரெண்டு போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதில் வந்து என்னென்னா ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது போக ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ஐசிஎல் ஏஓக்கு உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து ரெண்டு இதில் நடக்கும். ஒன்று வந்து ப்ரிலிம்ஸு, அதுக்கப்புறம் மெயின்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. அதாவது 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க தான் மெயின்ஸ் எழுதணும். அடுத்தது மெயின்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் லெவல் நார்மலாக ஐபிபிஎஸ் பிஓ எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். அது கூட நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கும் இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் கிளியர் பண்ணவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூக்கு எடுப்பாங்க. இப்போ இன்டர்வியூல நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. இப்போ இதுவே வந்து யூஐஐசி ஏஓக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே எந்த ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் தனியாக பிரிக்கலை. ஸோ ஒன்லி மெயின்ஸ் லெவல் கண்டென்ட், அதாவது மெயின்ஸ் லெவல் எக்ஸாம் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது கிளியர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ. ஓகேங்களா? ஒரே ஒரு எக்ஸாம் தான் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1000 ப்ளஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ப்ளஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 ஜான். என்ஐசிஎல் ஏஓக்கான லாஸ்ட் டேட் 22 ஜான், அதாவது நாளைக்கு, மறந்துடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூஐஐசியோட ஏஓ வேகன்சியோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 ஜான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டேட்டுமே ரொம்பவே முக்கியம், அதாவது நாளைக்கு நாளானிக்கு. ஸோ சீக்கிரமாக யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.